இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இங்க ஹைதராபாத்ல இருக்கிற மீன் எல்லாம் ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு பண்ண போகிறது வந்து எறா குழம்பு தான். எவ்வளோ சூப்பர்வான ஒரு சொரக்காய் வச்சு எறா குழம்பு பண்ண போகிறோம். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். आज भी ଆମ ହୋଲସେଲ ମାର୍କେଟରେ ମଡ଼ିଅ ଚିଙ୍ଗୁଡ଼ି ସପ୍ ମିଳିବ ଦୋକାନରେ ଯାଇକି ନେଇକି ଆସିଲା। ଏତେ ଭେରାଇଟି ଏତେ ସାଇଜ୍ରେ ଚିଙ୍ଗୁଡ଼ି ସପ୍। ତାମିଲନାଡୁରେ ବେଶୀ ଫେମସ୍ ଲାଉ ଏନା ଲାଉ ରଖିକି ଚିଙ୍ଗୁଡ଼ି ପକେଇକି ଗୋଟେ ତରକାରୀ କରିବ। ଆପଣମାନେ ବି ସେମ୍ ତରକାରୀ ଗୋଟେ ଟାଇମ୍ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ବଢ଼ିଆ ରହିବ ଟେଷ୍ଟିଆ। ये तरकारी ना भात सांगरे खाइबा बढ़िया रोब। चिंगुड़ी बेसी बड़ दरकार नहीं, मीडियम साइज रे रोइब चिंगुड़ी यूज करके करबा पे जाउची। मार्केट रे ना एते बड़ लाउ है ना गोटे गोल साइज रे मिलुची ना, सेटे नै के आसी के हम करबा पे जाउची। लाउ है ना टिके नेल रे टिके पिंक पाइन करके देखिबो तो से बेसी सॉफ्ट रोइबो तो एटे बोलो फ्रेश अछि। एमिति किनिबा पे दरकार, सेटे திக் ரோய்பட்டு செட்டை கிணிப்பா போய் தரக்கார் நை। நம்ம சொரக்காய் வந்து இங்கே ஹைதராபாத்தில் தான் வாங்கினோம். நல்லா இப்படி குண்டு சொரக்காவே கிடைக்குது. அந்த சொரக்காய் வந்து நம்ம நகம் வச்சு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி பார்த்தாவே நகம் உள்ளே இறங்குற மாதிரி இருந்தாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாங்கின்னு வந்துட்டு பாதி தான் பண்ண போகிறோம், எறா வந்து போட்டு பண்ண போகிறோம் என்னோட ஸ்டைலில். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்டர்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் நான். நான்வெஜ்னாவே மஸ்டர்ட் ஆயிலில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வந்து ஒரிசால இந்த மாதிரி ஸ்டைல்ல பண்ண மாட்டாங்க, அதனால நான் நிறைய டீட்டெயிலா ஒரியால தான் சொல்றேன். தமிழ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்வேன். நீங்களும் இது கொஞ்சம் நான் பண்ற ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க। ଆଉ ସୋରିଷ ତେଲ ପକେଇକି ସୋରିଷ ଟିକେ ପକେଇ ଦେଇଛି, କଞ୍ଚା ଲଙ୍କା ଟିକେ। ଏ ଭିତରେ ଇମଲି ବି ୟୁଜ୍ କରିବ, ନଡ଼ିଆ ପେଷ୍ଟ ବି ୟୁଜ୍ କରିବ, ବଢ଼ିଆ ରହିବ ଏଇଟା ତରକାରୀ। ଟିକେ ମେଥି ପକେଇ ଦେଇଛି, କ'ଣ ପାଇଁ ନା ଆମେ ଇମଲି ପକେଇବ ନା ସେଇଟା। इमली पकी तरकारी करबा टाइम रे इमली रे ना देह गरम रहिबो कहबो, मेथी पकीबो तो सेट टिके ठंडा हे जिवो। टिके प्याज पकीबा पे दरकार। ऑलरेडी प्याज रो पेस्ट यूज करछम, नोडिया रो पेस्ट। கொஞ்சமா வெங்காயம் போட்டுக்கலாம்। நான் வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கேன், அது கூட வந்துட்டு தேங்காவும் கொஞ்சம் அரைச்சு வச்சிருக்கேன்। கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம்। ଟିକେ कड़ी पत्ता पकीबो। नॉनवेज रे सी फूड करबा टाइम रे मैक्सिमम कड़ी पत्ता बेसी पकीबा टाइम रे बढ़िया रहइबो। कड़ी पत्ता पकीकी बोलो मिक्स करबो। ए प्याज बोलो फ्राई होबा पई दरकार नै, हम प्याज पेस्ट करके रखुजे ना, सेटे ए टाइम रे यूज करबा पई दरकार। से दीटा गोटे टाइम रे फ्राई ஆயி ஜிவோ सेटे पई। வெங்காயம் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், அது கொஞ்சமா போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போதே நம்ம ஆல்ரெடி வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுவும் போட்டுட்டு ஒரே டைம்ல வதக்கிடலாம்। அந்த வெங்காயம் பேஸ்டான வெங்காயமும் நம்ம அரிஞ்சு போட்டிருக்க வெங்காயமும் வந்து ஒரே டைம்ல வதங்கிடும்। ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்। पेस्ट प्याज दीटा गोटे टाइम रे फ्राई ହେଇଯିବ ସେଇଟା ପାଇଁ। ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ पेस्ट ପକିବ। टमाटर है ना पेस्ट करके पकीबा टाइम रे भी बोलो रहइबो, नहीं तो कट करके पकीबा टाइम रे भी बोलो रहइबो। प्याज दीटा यूज करिबो तो टमाटर दीटा यूज करिबो। टमाटर रा काटा भी बोलो रहइबो। ये चिंगुड़ी तरकारी की टिके काटा भी रहइबा पई दरकार, टिके राग भी दरकार। लव है ना बेसी टेस्ट कम कर दबो, सेइटे पे राग टिके बेसी पकीबा टाइम रे ठीक रहइबो। நம்ம சொரக்காய் வந்து எப்பவுமே கொஞ்சம் சவு சவுன்னு தான் இருக்கும், காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டாதான் இந்த காரமும் புளிப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டாதான் இந்த சொரக்காய் குழம்புக்கு நல்லா இருக்கும்। அதனால தக்காளி வந்து நான் வெங்காயம் 2 போட்டேன்னா தக்காளியும் 2 போட்டிருக்கேன்। தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம்। टमाटर पकीकी बोलो फ्राई करबा पे दरकार। टमाटर पकीबा टाइम रे फ्राई होगा टाइम रे आउ लव भी हम छोटे छोटे कट करके रखुची, सेटा भी ये संग्रह पकीकी बोलो फ्राई होगा पे दरकार। टमाटर है ना बोलो सिझिबा पे टिके सिम रे रखिकी कवर करके बोलो पेस्ट होइला टाइम रे हम लव है ना छोटे छोटे कट करची, सेटा पानी रे बोलो क्लीन करके ए संग मसाला संग्रह मिक्स करबा पे दरकार। टिके इमली है ना पानी रे पकीकी रखुची, ସେଇଟା ଆମେ ଏଇଟା ଲଉ ବୋଲ ସିଝିଗଲା ଟାଇମ୍ରେ ଇମଲି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ନଡ଼ିଆ ବି ଟିକେ ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛି। ଆଉ ଲଉ ବେଶୀ ପକିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, மீடியம் பக்கிக்கு தரக்காரியில बढ़िया ରହିବ। கொஞ்சமா சொரக்கா போட்டுக்கலாம், நிறைய சொரக்கா போட்டுட்டு எறா கம்மியா போட்டோம்னா டேஸ்ட் வந்து மாறிடும்। அதனால சொரக்கா கம்மியா போட்டுட்டு எறா கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டோம்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும்। लव बेसी पकिकी चिंगुड़ी कम पकीबा टाइम्रे टेस्ट बोलो रहइब नै। लव टिके कम पकीकी चिंगुड़ी टिके बेसी पकीबा टाइम रे टेस्ट बढ़िया रहइबो। आ बोलो मिक्स करके सिम रे रखिकी कवर करबा पे दरकार। ए संगरे ना टिके मिर्ची पाउडर
हल्दी पाउडर टिके जीरा पाउडर अब मिर्ची पाउडर ना सब मिक्स करके रखुछना से मिर्ची पाउडर मिक्स करिबा पई दरकार इन केस सब मिक्स करिबा मिर्ची पाउडर यूज करिबा नहीं ना गोटे स्पून मिर्ची पाउडर काश्मीरी चिली पाउडर दीटा स्पून धनिया पाउडर टिके जीरा पाउडर टिके हल्दी पाउडर मिक्स करबा पई दरकार मु काली गोटे सब मिक्स करके रखुछना सेम मिर्ची पाउडर सेटा पे दीटा स्पून से पाउडर यूज करिबा तो करेक्ट रहइबो आ किछि मसाला पकिबा पई दरकार नै हल्दी पकिबा तो ठीक रहइबो ना எல்லாமே मिक्स பண்ணிருக்க குழம்பு மிளகாய் இருக்குல அதுதான் யூஸ் பண்றேன் அதனால அதுல ஒரு 2 கரண்டி போட்டாவே கரெக்ட்டா இருக்கும் நம்ம தனியா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியா தூள் போட வேணாம் குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுட்டு சிம்ல வச்சிட்டு நல்லா சொரக்கா வேவற வரைக்கும் சிம்ல வச்சிட்டு கவர் பண்ணிடலாம் தண்ணி எதுவும் ஊத்த வேணாம் ஆல்ரெடி சொரக்காவே தண்ணி விடும் ଆଉ ପାଣି ପକିକି ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ସେ ଲାଉ ପାଣି ଆସିବନା ସେଇଟା ପାଇଁ ସିମରେ ରଖିକି କଭର କରିକି ବଏଲ କରିବା ପାଇଁ ଦରକାର ଭଲ ସିଝିଗଲା ଟାଇମରେ ଆମ ନଡ଼ିଆ ଇମଲି ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ ଭଲ ସିଝିଗଲା ଲାଉ ଏ ଟାଇମରେ ନଡ଼ିଆ ଆମ ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛେ ନା ସେଇଟା ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର நம்ம நல்லா வெந்துடுச்சு சொரக்காய் இந்த டைம்ல நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல ஏன்னா குழம்பு பண்ண போறோம் இதுக்கு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறத போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ଜୋଲ ଟାଇପର କରିବା ପାଇଁ ଯାଉଛି ସେଇଟା ପାଇଁ ନଡ଼ିଆ ଟିକେ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିକି ଆଉ ଆମକୁ କେତେ ଜୋଲ thick ଦରକାର ନା ଏତିକି ପାଣି மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର ଗରମ ପାଣି மிக்ஸ் କରିବା டைம்ல ठीक ରହିବ டேஸ்ட் சுடு தண்ணி தான் ஊத்த போறோம் நம்மளுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அளவுக்கு முதல்ல புளியை கரைச்சி ஊத்திடலாம் इमली बेसी पकिबा पई दरकार नहीं टिके पकिकी सेरे जूस है ना सेट खाली मिक्स करिबा पई दरकार तापर गरम पानी रे हमक केते जल दरकार एति तरकारी मिक्स करिबा पई दरकार चिंगुडी पकिकी मिनिमम 10 मिनिट्स रे से चिंगुडी है ना सिजी देबो बेसी टाइम बॉयल करिबा टाइम रे से रबर टाइप रे हे जिवो सेट पे चिंगुडी पकिकी बेसी टाइम बॉयल करिबा पई दरकार नहीं आ इमली रे कंचा स्मेल आ लाउ मसाला सब बोलो सिजी गला टाइम रे நம்ம से चिंगुडी मिक्स करिबा टाइम रे ठीक रहइबो எறா போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் எறா தான் அதனால ஒரு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சாவே போதும் ரொம்ப வேக வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆயிடும் எறா அதனால அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம புளி ஊத்திட்டு சொரக்காய் இல்ல மசாலா நம்ம போட்டிருக்க மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு உடனே லாஸ்டா எறா மிக்ஸ் பண்ணோம்னாவே கரெக்டா இருக்கும் ஆனா ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க இது குழம்பு கூட்டி அப்படியே வைக்கிற மாதிரி நான் எறா கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜ்ல அது எடுத்து தண்ணியில கொஞ்ச நேரம் வச்ச உடனே அந்த ஐஸ் ரூம் டெம்பரேச்சர் கரெக்ட் ஆயிடும் அந்த டைம்ல நம்ம மிக்ஸ் பண்ணி குழம்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் மஞ்சள் தூள் போட்டு கரெக்டா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க எறா வந்து இது கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ଆଉ ଚିଙ୍ଗୁଡିନା ମୁଁ କ୍ଲିନ୍ କରିକି ହଳଦୀ ଲୁଣ ପକେଇକି ଫ୍ରିଜର ରଖିଦେବ ଆଉ ତରକାରୀ କରିବା ପାଇଁ हाफ एन आवर पहले ना पानी रे टिके रखिबा टाइम रे से रूम टेम्परेचर करेक्ट रा आसे जिवो सेमिति करिक रखिबो चिंगुडी मिक्स करिके तरकारी करछि आउ टिके जल दरकार आउ टिके काटा पानी ना इमली पानी होछि ना से भितर पानी मिक्स करके करिबा टाइम रे ठीक रहइबो जल टिके पानी टाइप रहइबो तो से सिजी के आसीबो टाइम रे ठीक आसीबो ठीक रहइबो आ खाइबा पई भी बढ़िया टेस्ट आसीबो आ तमिलनाडु रे आंध्रा रे ना चिंगुडी तरकारी एमिति लव पकिकी करिवो अपन मन भी ट्राई करके देखंतु लव रे चिंगुडी तरकारी खाइबा पई बढ़िया टेस्ट आसीबो भात संगरे रोटी संगरे भी खाइ परिबो गोटे डिफरेंट लव रे करिबा पई चिंगुडी ना कम रहिबा टाइम रे भी एमिति हम तरकारी करिबा परिबो बोलो सिजी गला तो केते भी कोरिएंडर लीव्स काडी पत्ता टिके बेसी पकिबा टाइम रे तरकारी बढ़िया रहइबो சொரக்கா எறா குழம்பு என்னோட ஸ்டைல்ல பண்ணிருக்கேன் நல்லா சூப்பரா இருக்கும் ஒரு வாட்டி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரிசால வந்துட்டு எறா குழம்பு எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு வாட்டி செக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதர் ஸ்டேட்ல மீன் குழம்போ எறா குழம்பு எப்படி பண்ணுவாங்களோ அதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும் ஸ்மெல்லு மஸ்டர்ட் ஆயில் வந்து நீங்க யூஸ் பண்ணாம நார்மல் ஆயில் உங்களோட ஆயில் என்ன யூஸ் பண்றீங்களோ அதை போட்டுட்டு பண்ணாவே நல்லா இருக்கும் சூப்பரா எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாங்க சூப்பரா சாப்பாடு சூட பண்ணி இந்த எறாவை போட்டு சாப்பிட போறோம் நீங்களும் அதே மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
ଆମ ଓଡିଶାର ଚିଙ୍ଗୁଡି ତରକାରୀ ଆଳୁ ପକେଇକି ଅଲଗା ଟାଇପର ଡିଫରେଣ୍ଟ ଟାଇପର ସୋରଷ ପକେଇ ବି କରିବ। ଏଠି ତାମିଲନାଡୁ ଷ୍ଟାଇଲରେ ଇମଲି ପକେଇକି ନଡ଼ିଆ ପକେଇକି ସୋରଷ ତରକାରୀ ଲାଉ ପକେଇକି ଆପଣ ମାନେ ଡିଫରେଣ୍ଟ ଟ୍ରାଏ କରିବ ତ ଗୋଟେ ଟାଇମ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଖାଇବା ପାଇଁ ଟିକେ କାଟା ରହିବ, କାଟା ନା ବେଶୀ କାଟା ରହିବ ନାହିଁ, ମିଡିୟମ କାଟା ରହିବ ଆଉ ଟେଷ୍ଟି ବି ରହିବ। ଲାଉରା ଆଉ ଚିଙ୍ଗୁଡି ଟିକେ ପକେଇ କରିବା ଟାଇମରେ ବି ବଢିଆ ରହିବ। ସେ ଆମ ମୁଣ୍ଡ ସବୁ ପକେଇବ ନା ସେଇଟା ପକେଇକି ବି କରିପାରିବ, ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଏ ଚିଙ୍ଗୁଡି ତରକାରୀ ଆପଣ ମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ।